செலினா, தற்பொழுது முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு திமுக எம்பிக்கள் தலா 1 லட்சத்தை நிவாரணமாக வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சர் தன்னுடைய 1 மாத ஊதியத்தை வழங்கியுள்ளார். மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பென்ஷன் புயலால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்புகளை ஏற்கனவே தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் இதற்கான நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு நிவாரண பொருட்கள் என்பது வழங்கப்பட்டு வருகிறார்கள். பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதே போல திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தனது 1 மாத ஊதியத்தை நிவாரண நிதியாக வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது மக்களவை மற்றும் மாநிலங்களவை திமுக எம்பிக்கள் தலா 1 லட்சம் ரூபாய் புயல் நிவாரண நிதியாக வழங்க முடிவு செய்திருப்பதாக TR பாலு தகவலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 1 லட்சம் ரூபாயை வழங்குவதாகவும், ஏற்கனவே முதலமைச்சர் தனது 1 மாத ஊதியத்தை நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் திமுக எம்பிக்களும் அவர்களது 1 லட்சம் ரூபாயை தலா வழங்குவதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பென்ஷன் புயல் பாதிப்புக்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளிருக்கிறது, வீடுகள் இடிந்திருக்கிறது, பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் தனது 1 லட்சம் ரூபாயை வழங்க இருப்பதாகவும், முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு நேரடியாக வழங்கப்பட இருப்பதாகவும் தகவலாக வெளியிட்டிருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி செலினா.